கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம். தேவி வழிபாடு. அம்மே நாராயண, தேவி நாராயண, லக்ஷ்மி நாராயண, பத்ரி நாராயண என்ற மந்திரமே போதும். சத்துரு ஜெயம், ரோக ஜெயம். யார் இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னா நீங்களே இறங்கி சமாதானம் பேசிக்கிங்க. புத்திசாலிங்க. எதுக்கு 3ஆம் ஆளை நம்புறீங்க? 7.5 சனியில் இருக்கீங்கள. கூடா நட்பு கேடு விளையும். அதில் நான் சொல்லியும் தான் இருப்பேன். ஜாக்கிரதையா இருக்கணும். கும்பம். வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்கள், அதிகமான படிக்கட்டில் இறங்குறச்சு, ஏறச்ச, ஃபோன் பேசுறது, வண்டியில் ஏறச்ச, தலை இடிச்சுக்கிறது, கால் இடிச்சுக்கிறது, நீங்கள் இறங்குறதுக்குள்ள டிரைவர் வண்டி எடுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். டிரைவர்கிட்ட சொல்லணும், நான் இறங்கின பிறகு வண்டியை நவுத்து. நீங்களே டிரைவராக இருந்தாலும் உங்கள் பேசஞ்சர் இறங்குறதுக்குள்ள வண்டியை எடுக்கிறது, அதனால சிக்கல் ஆகுது. ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓடுறது தப்பாகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் 50 வயசுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும். ப்ரமோஷன் வேணுமா கிடைக்கும், உத்தியோகம் வேணுமா கிடைக்கும், திருமண அமைப்பில் இருந்து தடை நீங்கணுமா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும். சமாதானம் செய்யணும், புது தொழில் செய்யணுமா செய்யலாம். தொழில் சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், கட்டுறது, நிலம் வாங்கிறது, புதுசா ஏற்கனவே நிறைய வீடு இருந்தாலும் புது வீடு கட்டுறது, புது இண்டஸ்ட்ரி கட்டுறது, புதுசா கூட்டு தொழில இருந்து தனி தொழில் தொடங்குறது எல்லாம் நடக்கும். ஆச்சரியமா இருக்கும் கும்பத்துக்கு. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற ஏற்றமான ஏற்றம். பயணங்கள்லாம் வந்தா எடுத்துக்கணும். துணை அல்லது துணைவியார் யாரை பத்தி ஏதாவது குறை சொன்னா இப்படியெல்லாம் பேசாதமா, நமக்கு இந்த சண்டை சச்சரவுலாம் சரியா வராதுன்னு சொல்லிடணும். அம்மா அப்பா சொன்னாலும் சரி, துணை அல்லது துணைவி சொன்னாலும் சரி, மாமா மச்சான் சொன்னாலும் சரி, எங்கேயாவது சண்டை பிரச்சனைன்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. மொத்தமா இந்த மாசம் இல்லை, ஆடி இல்லை, இன்னும் ஒரு 4 வருஷம் ஆடிக்கு மாட்டிப்பீங்க. ஸோ அந்த விஷயத்துல கவனமா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முன்னேற்றம். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடையெல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த உத்தியோகத்தில் இந்த குறைபாடு நீங்கும். புதிய முயற்சி வெற்றி ஏற்படும். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட, மண்ணு சம்பந்தப்பட்ட, மைன்ஸ் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எல்லாமே ஜாக்பாட் தான். சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். தெய்வ வழிபாடு ஏற்கனவே சொல்லியாச்சு, பார்வதி தான். சிவன் பக்கத்தில் இருக்குமே பார்வதி, பிடிச்சுக்கணும். பார்வதிக்கு கண்டிப்பாக அபிஷேக பொருள் கொடுக்கக்கூடிய கும்பத்துக்கு யோகம்.